வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அதுக்கு நிச்சயமா எல்லாரும் படிக்கணும். அதே நேரத்தில் போராட்ட அழைப்பு விடுத்தோம்னு சொன்னா போராட்ட காலத்துக்கு நிச்சயமா எல்லாரும் வரணும். அந்த நிலையை உருவாக்கணும். 2-3 வருடங்களாக எனக்கு உடல்ல சரியில்லை, அதெல்லாம் களத்தில் நான் வரல, அதெல்லாம் முத்தையாத்தவர் காணாம போயிடல. இனிமேல் முத்தையாத்தருடைய வீரியமான போராட்டத்தை நிச்சயமா தமிழக சமுதாய துரோகிகள் சில பேர் இருக்காங்க. இந்த சமுதாய துரோகிகளுடைய பொய்யான பரப்புறதுனாலதான் நாம விழுந்துட போறதில்லை. நம்முடைய முன்னேற்றத்துக்கு யார் தலைன்னு பார்த்தா நம்ம சாதிக்காரன் தான். குறிப்பா சொல்லணும் கேட்டீங்கன்னா என்ன ஒருத்தருக்கான் கடந்த 2-3 வருடம் தான் 2-3 வருஷமா தான் வந்துட்டு இருக்கான். 2-3 வருஷமா அந்த பேஸ்புக் வாட்ஸ்அப்ல வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு போராட்டம் ஆர்ப்பாட்டம் சொல்லிட்டு தெரியுதா, அவனை பத்தி முழு நமக்கு தெரியும். அவன் அவனை பத்தி தப்பா நான் பேசணுங்கிறதுக்காகவே பேசுறேன். என்னை பத்தி தவறான ஒரு கருத்துக்களை பரப்பிக்கிட்டே தொடர்ந்து அந்த பகுதியில் வந்துட்டு இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன், அவன் எந்த மாதிரியானவங்கிறத என்கிட்டயே பேசியிருக்கான். அது சம்பந்தம் பல ஆடியோலாம் என்கிட்ட இருக்கு. நான் வெளியிட்டேன்னா ஒரே நாள் அவன் காணாம போயிடுவான். கையை உடைக்கிறதுக்கு ஒரு ரேட்டு, காலை உடைக்கிறதுக்கு ஒரு ரேட்டு, வீடு காலி பண்ணி தரக்கு ஒரு ரேட்டு, மணல் பணம் வாங்குறது, மண்குவாரி அல்றவன பணம் வாங்குறது, இந்த மலையை குடஞ்சி வித்துக்கிட்டு இருக்கான் பாரு அவன்கிட்ட போய் பணம் வாங்குறது, இரவு நேரங்களில் மது விற்கிறவன் போய் பணம் வாங்குறது, கஞ்சா ஓட்டுறவன் பணம் வாங்குறது, அரிசி கடத்துறவன் பணம் வாங்குறது, இதுதான் அவருடைய பிரதான தொழில். கேட்டா தேவரைய பேர்ல ஒரு அமைப்பு வச்சுக்கிறது. இந்த துரோகி இந்த மாதிரி துரோகி எல்லாம் ஒழிச்சிட்டோம்னாவே நிச்சயமா நம்ம சமுதாயத்துக்கான முன்னேற்றத்தை வேலுப்பிள்ளை பிரபாகர் அப்படிங்கிறது உண்மையே தெரியாது. ஆரம்ப காலங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா நம்மளுடைய இயக்கங்கள்ல வரக்கூடிய போஸ்டர் ஆகட்டும், விளம்பர பதாக ஆகட்டும், அனைத்துலையுமே பிரபாகருடைய படத்தை நான் தொடர்ந்து நான் வச்சுட்டு வரேன். அப்பெல்லாம் நம்ம இனத்தை பிறந்த ஒரு சில தலைவர் விமர்சனம் பண்ணுவாங்க, பிரபாகரனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்னு. ஆனா இன்னைக்கு தான் எனக்கு தெரிய வருது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா விளம்பர பதாக ஆகட்டும், சுவரோட்டிகள் ஆகட்டும், பிரபாகருடைய படம் எல்லாமே வர்றதில்லை. ஆனா அவருடைய படத்தை நான் மாற்றத்துக்கு இன்னொரு காரணம் உண்டு. தமிழீழத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே தமிழாக இருந்தாலும் சரி, அது ரத்த உறவாக இருந்தாலும் சரி, துரோகிகளை நிச்சயமா களை எடுக்கணும். களை எடுத்தா தான் தமிழீழத்தை வென்றெடுக்க முடியும். அவருடைய நிலைப்பாடு அது மாதிரி நம்மளும் செய்யணும். இந்த இடத்துல இருந்த சமுதாய துரோகிகளை நிச்சயமா களை எடுக்கணும். களை எடுத்தா தான் அவர் 1000 எடுத்து களை எடுத்தாரு. நாம அவன் பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி முகவரி இல்லாம செய்யணும். அப்படி செஞ்சிருந்தாவே நிச்சயமா நமக்கான நிச்சயம் அடைஞ்சிடலாம். அதே நேரத்தில் பிள்ளைகள்லாம் இந்த மாதிரி சின்ன குழந்தை வந்திருக்கான், இவங்கெல்லாம் நல்லா படிக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் படிச்சா தான் அடுத்து நம்ம மாரி அடைய முடியும். கல்விதான் முக்கியமான நமக்கு தேவை. அதே நேரத்தில் அடிக்கடி நான் சொல்லுவேன், கத்தி இடுப்புல வை, பேனாவை சட்டையில வை. அது நிச்சயமா நமக்கு தேவை. கத்தி எடுக்கலாம் சொல்லவே மாட்டேன். கத்தி இடுப்புல வை, பேனாவை சட்டையில வை. இனத்துக்கு எது தேவையோ அதை எடுத்து போராடு. எந்த மாற்றுக்கிறது கிடையாது. பேசுற மாதிரி முத்தையாத்தவர் பேசுறாங்க. உண்மை அதுதான். ஒருத்த அடிச்சா திருப்பி அடிக்க போக முடியும், அடிச்சா திருப்பி அடிக்கதான் செய்ய முடியும். வெட்டினா திருப்பி வெட்டு, தப்பு கிடையாது. நீ யாரையும் வெட்டாது, உன்னை வெட்டினா வெட்டு. இதுல எந்த மாற்று கருத்து கூடாது. மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி முழு வேலையோட செய்யப்படுங்க. நிச்சயமா 2-3 வருடங்களுக்கு முன்ன பார்த்த முத்தையாத்தவரை மீண்டு வர்றேங்க. இனிமேல் அனைவரும் நன்றி.